ஹலோ மதுரை மக்களே, இந்த வாரம் நம்ம ரவையை வச்சு என்னென்ன ரெசிபி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கல்யாண வீட்டு ரவா கேசரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ மண் பாத்திரம் எடுத்துக்கலாம். வாசனை இல்லாத ஆயில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பும் திராட்சையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். நல்ல பபிள்ஸ் கலர் கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்து தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே எண்ணெயில் 3/4 கப் அளவுக்கு ரவையை சேர்த்துட்டு பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுருங்க. கலர் ஒயிட் கலர்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரௌன் கலருக்கு வரும். அந்தளவுக்கு ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் நல்லா வறுத்ததுக்கப்புறமா இந்த கலர் வந்ததுக்கப்புறமா இது கூட 1.5லேருந்து 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக இதில் ஃபுட் கலர் மிக்ஸ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த பதத்துக்கு வரும். இந்த பதம் வந்ததுக்கப்புறமா இது கூட 3/4 கப் அளவுக்கு எந்த அளவுக்கு ரவை எடுத்துங்களோ அதே அளவுக்கு ஈக்குவல் குவான்டிட்டி சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஹாட்டான ஆயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வாசனை இல்லாத ஆயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா 3 ஏலக்காய் நல்லா இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிற போகிறோம். நல்லா கலந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லிக்விடு பதத்துக்கு வந்துடும். இப்போ நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டாச்சு. கலந்துட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. நல்லா வெந்து வரும். நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா எந்த அளவுக்கு குவான்டிட்டி அதிக அளவுக்கு ஆயிருக்குன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு கொஞ்சம் லிக்விட் பதத்துக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுக்கு ஆறுனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிச்சிடும். இப்போ இது கூட வறுத்து வச்ச முந்திரி பருப்பு கிரேப்ஸ் சேர்த்துக்கோங்க. இது கூட நான் கொஞ்சம் பாதாம் க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இதே மாதிரி